ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்கி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எல்லா மகரிஷிகளுடைய அருள்சக்தி எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள்சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள்சக்தியால் எல்லா மகரிஷிகளுடைய அருள்சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கண்ணின் நினைவை புருவ மத்தி கொண்டு வந்து புருவ மத்தியிலிருந்து நினைவை நம் பூமியின் வடகிழக்கு திசையில் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அகசியின் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருதேவா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஒரு 2 நிமிடம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நமது உடல் முழுவதும் படர வேண்டும். நமது உடலில் ரத்தம் போகாத இடமே இல்லை. இந்த இரத்தங்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் ஜீவனுக்கள் பெற வேண்டும். உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும். உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் பெற வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் இந்த அருள் உணர்வுகளை நாம் பாய்ச்சுவோம். எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அனைவரும் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. எங்களுக்கு நல்ல மனதும் எங்களை பார்ப்பவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல மனதும் எங்கள் வழி மகரிஷிகள் ஞானிகள் காட்டிய அருள் வழியாகவும் எங்களுக்கு உன்னை என்றும் மறவாத எண்ணம் கொடு ஈஸ்வரா. குருதேவா.
மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழும் அருள் சக்தியும் எல்லா மகரிஷிகளுடைய அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்களுடைய பார்வை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு, எங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்துமே இந்த உலகம் அனைத்திற்கும் நல்லதாக இருந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாளைய பொழுது ஞானிகள் காட்டிய வழியிலே நல்ல பொழுதாக எங்கள் அனைவருக்கும் அமைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. மகரிஷிகள் ஞானிகள் காட்டிய அருள் வழியில் இனி நடப்பதெல்லாம் மெய்ஞானிகள் காட்டிய வழியில் நல்ல உணர்வுகளாக இந்த உலகிற்கும் உலக மக்களுக்கும் அனைவருக்கும் நல்லதாக நாளையிலிருந்து அமைந்திட அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. குரு உணர்த்தியது போன்று எங்களுக்கு உன்னை என்றும் மறவாத எண்ணம் கொடு ஈஸ்வரா என்று நாம் உயிரான ஈசனிடம் வேண்டி அனுதினமும் உறங்கச் செல்லும் முன் நம் உயிரிடம் வேண்டி உயிரோடு ஒன்றி பிறவியில்லா என்னும் நிலை என்னும் அந்த அழியா ஒளி சரீரம் நோக்கி எங்களுடைய பயணத்தினுடைய பாதை அமைய வேண்டும் என்று உயிரான ஈசனை நாம் இறுக பிடித்து உயிரோடு ஒன்றி நாம் வேண்டுவோம். இந்த ஆத்ம சுத்தியை நமக்கு குரு அவர்கள் இப்பொழுது நாம் 2-3 நிமிடம் இந்நேரம் வரை செய்தோம் என்றால், நினைத்த மாத்திரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தின் எங்கிருந்தாலும் நினைத்தவுடன் உங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கின்றோம் என்று குரு நமக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக ஒரு மிஷின் கன் போன்று உங்களுக்கு நான் துப்பாக்கியாக கையிலே கொடுக்கின்றேன் என்று வாக்குடன் கொடுத்த சக்தியாக நாம் இதை குறிப்பாக கொல்லூரிலே கோலமா மகரிஷியினுடைய அருள் சக்தி கொண்டு எண்ணிலடங்காத தாவர இனங்களுடைய சக்தி மனித சஞ்சாரமே இல்லாத இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த அரும்பெரும் சக்திகளை மனிதருக்குள் பாய்ச்சி அவர்கள் அறியாத நிலைகள் தவறு செய்யக்கூடிய நிலையிலோ இன்னல் படும் நிலையிலிருந்து மீட்டுவதற்கு மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் ஞானகுருக்கு கொடுத்த அந்த சக்தி வாய்ந்த ஆயுதமாக நாம் இதை பயன்படுத்துவோம். அவர் சொன்ன மாதிரி நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கின்றோம் என்று சொல்வதை நாம் எடுக்க கற்றுக்கொள்வோம், எடுப்போம். ஏனென்றால் அன்றாட வாழ்க்கையிலே நாம் காலை கண் விழித்ததிலிருந்து இரவு கண் மூடும் வரை எத்தனையோ அலுவல்களை நமக்காக, குழந்தைகளுக்காக, தாய் தந்தையருக்காக, குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, நண்பருக்காக, எத்தனையோ மற்றவர்களுக்காக இன்று எத்தனையோ வேலைகளை நாம் செய்கின்றோம், எத்தனையோ நிலைகளை பார்க்கின்றோம், எத்தனையோ நல்லதையும் பார்க்க நேருகின்றது, கெட்டதையும் பார்க்க நேருகின்றது. ஆனால் நமது உயிரோ விருப்பு வெறுப்பு இல்லாதபடி நீ பார்த்தாய் அல்லவா, நீ கேட்டாய் அல்லவா, நான் இதை உருவாக்கி விடுகின்றேன் என்று ஒரு கருத்தன்மையாக, அணுத்தன்மையாக, ஆக்கும் நிலையாக, பிரம்மமாக நான் சிருஷ்டித்து விடுவேன் என்று நமது உயிர் அணுதினமும் இதை நாம் அவ்வப்பொழுது உடனுக்குடன் அல்லது குறைந்தபட்சம் அன்றைய நாட்குள்ளேயாவது சுத்தப்படுத்தும் நிலையை நாம் செய்யவில்லை என்றால் 48 மணி நேரத்தில் கருமுட்டையாகி 48 நாட்களில் அந்த முட்டை கருவுற்று வெடித்து எதை நாம் முதலில் சொன்னது போன்று காலையிலிருந்து இரவு வரை நுகர்ந்தமோ அதனுடைய வினையாக, தீய வினைகளாகவோ அல்லது நல்ல வினைகளாகவோ நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உருவாக்கி விடுகின்றது. ஆக அதை நாம் அவசியம் தூய்மைப்படுத்தி ஆக வேண்டும். குறைந்தபட்சம் இரவு படுக்க போகும் முன் சாமி அவர்கள் நமக்கு சொல்லியது ஒரு 10 நிமிடமாவது, ஒரு அரை மணி நேரமாவது கண்களை மூடும் முன் சப்தரிஷி மண்டலங்களை நினைவு கொண்டு வாருங்கள், மகரிஷிகளை நினைவு கொண்டு வாருங்கள், துருவ நட்சத்திரத்தை நினைவு கொண்டு வாருங்கள். காலையிலிருந்து நாம் சந்தித்த அனைவருக்கும் எங்களை அறியாது அவர்கள் பால்
நாங்கள் நுகர்ந்த உணர்வுகளோ அல்லது எங்களிடமிருந்து வெளிப்பட்ட உணர்வுகளோ தீய வினைகளாக தீய அணுக்களாக உருவாகாதபடி தடைப்படுத்தும் நிலையாக அந்த அருள் மகரிஷிகளின் அருள் சக்திகளை சப்தரிஷி மண்டலங்களின் பேரொழியை நுகரும்படி செய்து அதிலே குறிப்பாக அகசியன் வாழ்ந்த காலத்திலே அவன் நுகர்ந்த பல நறுமணமான பூக்களின் மனங்களை அருள் மனங்களாக மலரை போன்ற மனம் என்று மகிழ்ந்து வாழும் சக்தியாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். அதை இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் நுகர்வோம். நமக்கு தெரிந்தவரை காலையிலிருந்து யாரையெல்லாம் நாம் சந்தித்தோமோ, நல்லதோ கெட்டதோ, தெரிந்தோ தெரியாமலோ, எல்லோருக்கும் அந்த மலரின் மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் அகஸ்தியமா மகரிஷின் அருள்சக்தி எல்லா மகரிஷின் அருள்சக்தி கிடைக்க வேண்டும் என்று எங்களுக்குள்ளும் அது தீய வினைகளாக விளைந்து விடாதபடி அவர்களுக்குள்ளும் அது தீய வினைகளாக விளைந்து விடாதபடி நாங்கள் அனைவரும் மகரிஷின் அல்வட்டத்திலே என்றும் இணைந்து வாழ வேண்டும். எங்களுக்குள் எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாப வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று இப்பொழுது சற்று முன் சொன்னமே. நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து உங்களால் இந்த சக்தி பெற முடியும் என்று சொன்ன நாம் காலை விழித்ததிலிருந்து இரவு வரை 12 மணி நேரமோ 14 மணி நேரமோ நாம் சுவாசித்திருந்தால் இரவு தூங்கும் முன் இதை நாம் கடமையாக நம்முடைய அன்றாட ஒரு அனுதினம் செய்ய வேண்டிய வேலையாக எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம். ஒரு நிமிடம் இப்பொழுது ஏங்கி தியானிப்போம். அகசியன் நுகர்ந்த அந்த மலர்களின் நறுமணங்களும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் மகரிஷிகளின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் சந்தித்த அனைவரும் எந்த சந்தர்ப்பமாக பத்திரிகையோ டிவியோ எதுவாக இருந்தாலும் அவரவர்கள் சந்தித்த சூழ்நிலைக்கொப்ப எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று, எல்லோரும் அந்த மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று, எல்லோருக்கும் அருள் வினைகள் நல்வினைகளாக உருவாக வேண்டும் என்று, நாளைய பொழுது எல்லோருக்கும் ஒரு தெய்வீக வாழ்க்கையை அமைத்து தரும் பொழுதாக அமைய வேண்டும் என்று ஒரு நிமிடம் இப்பொழுது ஏங்கி தியானிப்போம். ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி நமக்கு இன்னொன்றும் சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் இவ்வாறு குறைந்தபட்சம் ஆத்ம சுத்தி செய்துவிட்டு படுக்கையிலே நீங்க படுத்த பின் உங்கள் கண்கள் மூடி இருந்தாலும் நினைவை மகரிஷிகள் பால் செலுத்துங்கள், சப்தரிஷி மண்டலங்களின் பால் செலுத்துங்கள். உங்களுடைய நினைவுகள் உங்களை அறியாமலே வான மண்டலத்திற்கு அழைத்து செல்லும். வெறும் காட்சிக்காகவோ மற்ற நிலைகளுக்காகவோ அல்ல, உங்களுடைய இரவு தூக்கமே தியானமாக, இரவு முழுவதுமே தியானமாக. முதலிலே சொன்னோம் அல்லவா, காலையிலிருந்து நாம் அன்றாட வேலைகளுக்காக அல்லும் பகலும் உழைத்த நிலைகளை இரவு முழுவதும் தியானமாக மாற்ற முடியும் என்று ஞான குருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குரு நமக்கு வாக்காக சப்தரிஷி மண்டலங்களின் பால் நீங்கள் சஞ்சரிப்பீர்கள், மகரிஷிகள் பால் சஞ்சரிப்பீர்கள் என்று வாக்குடன் கூறியுள்ளார்கள். இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் அவர்கள் சொன்ன நிலையை பயிற்சியாக எடுத்துக்கொள்ளும் விதமாக இப்பொழுது நாம் சப்தரிஷி மண்டலங்களின் பால் நினைவை செலுத்துவோம், மகரிஷிகள் பால் நினைவை செலுத்துவோம். நம்முடைய நினைவுகளை வான மண்டலத்தில் சஞ்சரிக்க செய்வோம். குரு அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளால், உயிரான ஈசனை வேண்டி, நம் தாய் தந்தையரை வேண்டி நம் நினைவுகளை வான மண்டலத்துக்கு செலுத்துவோம். கண்களை மூடி இப்பொழுது சப்தரிஷி மண்டலத்திற்கும் மகரிஷிகள் பால் நம் நினைவுகள் செல்லுகின்றது. அவருடைய பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று வான மண்டலத்திலே நாம் சஞ்சரிப்போம். நமக்கு நினைவுகள் செல்லவில்லை அல்லது வான மண்டலம் என்றால் நமக்கு ஏதோ வரவில்லை என்றெல்லாம் நாம் எண்ண வேண்டியதில்லை. இப்பொழுது மட்டுமல்ல, அவரவர்கள் வீட்டில் படுக்கையில் கண் மூடிய பின் மகரிஷிகள் என்றால் எனக்கு நினைவு வரவில்லை, சப்தரிஷி மண்டலம் என்றால் நினைவு வரவில்லை, வானம் எதையுமே நாம் அதையெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. குரு வாக்குடன் கூறியது. இவ்வாறு நீங்கள் நினைவை செலுத்தினால் உங்களுடைய இரவு தியானமே, அதாவது இரவு தூக்கமே தியானமாக அமைகின்றது. உங்களை அறியாமலே வான மண்டலத்திற்கு உங்களை மிதக்கும்படி செய்யும். நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, குரு சொன்னது என்று நமக்குள் தீய வினைகள் அணுக்களாக உருவாகாதபடி இந்த வாழ்க்கையே தியானமாக்கும் நிலையாக
நாம் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே, கண் முழிக்கும் பொழுதே, விழிக்கும் பொழுதே எந்த நினைவோடு நாம் இரவு தூங்குகின்றோமோ அதே நினைவுடன் நமக்கு விழிப்பு வரும். நாம் படுத்திருந்தாலும் சரி, படுக்கையில் இருந்தே மீண்டும் காலையில் அந்த நினைவும் நமக்கு தூண்டும். அத்தகைய பயிற்சியாக நாம் குரு காட்டிய வழியிலே இதை நாம் இதுவரை நாம் எப்படி செய்தோமோ, குரு வாக்காக கொடுத்ததை நாம் நினைவு கொண்டு வந்து கண்களை மூடினாலே படுக்கையிலே நினைவுகளை சப்தரிஷி மண்டலங்கள் மகரிஷிகள் இனி நாம் செலுத்துவோம். அவர்களோடு ஒன்றுபடுவோம், வான மண்டலத்திலே சந்தரிப்போம், மகரிஷிகளோடு உரையாடுவோம், மகரிஷிகளோடு தொடர்பு கொள்வோம். இந்த ஆத்ம சுத்தி என்ற சொன்ன நிலைகள் நமது ஆன்மாவை ஏற்கனவே சொன்னது காலையிலிருந்து நாம் அலுவல் காரணமாக, என்றால் நாம் அனைவருமே சொல்லுவோம், தெரிந்தோ தெரியாமலோ நான் நல்லதற்காகத்தானே செய்தேன், நல்லதைத்தானே விரும்பினேன், இப்படி நடந்தது, இப்படி ஆகிவிட்டது என்று நாம் நினைக்காத நினைவெல்லாம் இருவை படுக்கும் பொழுது உடல் சலித்து உடல் சோர்வுட்டு நாம் தூங்கலாம் என்று வரும்போது எத்தனையோ நினைவுகள் குறுக்கே வரும். அந்நேரம் நாம் செய்ய மறந்திருப்போம். குறைந்தபட்சம் படுக்கையிலாவது இனிமேல் நாம் மகரிஷிகளோடு சஞ்சாரம் செய்து அவளோடு தொடர்பு கொண்டு அதை நாம் நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவோம், பரிசுத்தப்படுத்துவோம். நம்ம உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக, உயிரோடு ஒன்றி வாழும் நிலையாக, மகரிஷிகளோடு ஒன்றி வாழும் நிலையாக நாம் இதை செயல்படுத்துவோம். இந்த வாழ்க்கையிலேயே நாம் ஒவ்வொருவரும் பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சீரிடம் நோக்கி இந்த பயணத்தினுடைய பாதையை நாம் தூங்காமல் தூங்கும் நிலை. ஏனென்றால் இது நான் தெரிந்து சொல்லவில்லை, குரு சொன்ன வாக்கை, அவர் சொன்ன பதிவைத்தான் மீண்டும் ஞாபகப்படுத்தினேன். அவர் எந்த உணர்வோடு எந்த அர்த்தத்தோடு தூங்காமல் தூங்கும் நிலை என்று அவர் சொன்னாரோ அந்த நிலையாக, அதாவது இது யாரையும் தூங்காமல் இருக்க சொல்வதல்ல, நம்முடைய ஆன்மாவும் சரி நமது உயிரும் சரி மகரிஷிகளோடு நாம் ஒன்றி வாழும் நிலையைத்தான் அங்கே தூங்காமல் தூங்கும் நிலை என்று, உறங்கக்கூடாது என்றோ கண்களை மூடக்கூடாது என்றோ அவர்கள் கூறவில்லை. நம்முடைய ஆன்மா மகரிஷிகளை, ஏன்னா நாம் அடிக்கடி நாம் தியானத்திலே மகரிஷின் நல்வட்டத்தில் நாங்கள் இணைந்து வாழ்ந்திட, உலக மக்கள் மகரிஷின் நல்வட்டத்தில் இணைந்து வாழ்ந்திட என்று சொல்லுகின்றோம். அந்த உணர்வுடன் கூடிய நிலையாக அமைவதற்குத்தான் தூங்காமல் தூங்கும் நிலை என்று சொல்லி இருக்கிறேன். அழுத்து சலித்து நாம் தூங்கக்கூடிய நேரத்திலே பிற உணர்வுகளை பிற நினைவுகளை நம்மை அலைக்கழித்து நம்முடைய அன்றாட அலுவல்களை நாளை என்ன செய்ய போகின்றேன், நாளை விழித்தால் யாரை பார்ப்பேன், எதை செய்வேன், என்ன செய்ய போகின்றேன் என்று எத்தனையோ குழப்பமான நிலைகள், நாம் தூங்கும் நிலைகளை மாற்றி நாளை மகரிஷிகள் காட்டிய வழியிலே நான் இதை செயல்படுத்துவேன், நாளைய உலகம் நல்ல உலகமாக எனக்கு நல்ல திருப்பமாக அமையும், என்னுடைய தொழிலோ குடும்பமோ குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ எல்லாமே சுபமாக, என் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து என்னை அறியாது என்னை ஆட்டி படைக்கக்கூடிய தீமையிலிருந்து நான் விடுபட்டு நாளை நான் புது மனிதனாக அகஸ்தியனை போன்று அவளை பின்பற்றி ஏனைய ரிஷிகளை போன்று சக்தி வாய்ந்தவனாக சக்திமானாக இந்த உலகை காத்திடும் அரும்பெரும் சக்தியாக நான் உருவாவேன். குரு சொன்ன நிலைகளை உலகுக்கு வழிகாட்டியாக நான் வளர்வேன். என் பார்வை, என் பேச்சு, மூச்சு அனைத்தும் அந்த நிலை பெறும். என்னுடைய பார்வையால், பேச்சால், மூச்சால் என் குடும்பத்தாரும் சரி, என்னை அணியுள்ளவரும் சரி, என்னை பார்ப்போரும் சரி, என்னை நினைப்போரும் சரி, நான் பார்ப்போரும் சரி, நான் நினைத்தோரும் சரி இந்த உயர்ந்த சக்தி பெறுவார்கள். குரு இட்ட சேவையாக நான் இந்த அருள் பணியை நான் ஒவ்வொரு நாளும் செய்வேன். எந்த நேரம் எந்த நிமிடம் இந்த உடலை விட்டு உயிரான்மா பிரிந்தாலும் என்னுடைய நினைவு சப்தரிஷி மண்டலங்களின் பால் இருக்க வேண்டும், மகரிஷிகள் பால் இருக்க வேண்டும். உயிரோடு ஒன்றி நான் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த அருள் வாக்கினை, அந்த அருள் வாக்கியத்தை எனக்கு நீ கொடு ஈஸ்வரா என்று இந்த நினைவோடு இந்த உணர்வோடு நாம் இனி உறங்கச் செல்வோம். விழிக்கும் பொழுதும் அந்த நிலை பெறுவோம். எல்லோருக்கும் இது பெறச் செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஞானகுரு காட்டிய வழியில், மாமகரிஷி காட்டிய வழியில் சக்திமானாக, மகரிஷிகளாக, ஞானிகளாக நாம் வளர்ந்து காட்டுவோம். நம்மால் முடியும். ஏனென்றால் குரு நமக்கு சொல்வது, உங்களை நீங்கள் நம்புங்கள், உங்களால் முடியும். ஈஸ்வரப்பட்டு சொன்னது, எதற்குமே ஒரு மாற்று உண்டு, எது முடியாதது என்பதற்கு இடமில்லை. ஆக அவர் சொன்ன வாக்குகளை நாம் நினைவு கொண்டு ஒவ்வொரு நாளும் புது மனிதனாக, குரு அடிக்கடி ஆத்மசுத்தி செய்யப்படும் போது நமக்கு சொல்லக்கூடியதே, உங்களுக்குள் புது உணர்ச்சிகள் தோன்றும், புது உணர்வுகள் கிடைக்கும், புது சக்திகள். ஆத்மசுத்தியினுடைய முக்கியமான ஒரு விளக்கமே அவர் சொன்னது, புது சக்திகள் உங்களுக்குள் தோன்றும், உங்க ரத்தனங்களிலே ஊர்ந்து செல்வதை உணரலாம், புது உணர்வுகள் கிடைக்கும், உதயமாகும், நினைவுக்கு வரும், சிந்தனை வரும், உங்களுக்கு அந்த ஞானிகளுடைய துணை கிடைக்கும், தக்க உபாயங்கள் கிடைக்கும், தக்க விடைகள் கிடைக்கும், தக்க வழிகள் கிடைக்கும், தக்க மார்க்கங்கள் கிடைக்கும். உங்களுடைய பாதை, உங்களுடைய செயல் என்றுமே உலகிற்கு எடுத்துக்காட்டாக, வழிகாட்டியாக நீங்கள் வருவீர்கள். உங்களை நம்பி உங்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றோம் என்று சொன்ன நிலைகளை நாம் அனுதினமும் செயலாற்றுவோம் என்று வேண்டி
நாம் இந்த ஆத்ம சித்தியை பயிற்சியை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்வோம்.